200 ஜென்மத்துக்களாக இந்தியாவை பிரிக்கணும். 200 ஜென்மத்துக்கெல்லாம் என்ன நிர்வாக அழகு சொல்றான். 200 அழகுகளாக உடைஞ்சிட வேண்டும். ஏன்னா மொழி இன தாயகம் என்பது மிகப்பெரிய அபாயமாக அவங்களால கருதப்படுது. மொழி இன தாயகம் ஒரே இதுவா இருப்பாங்க. அப்ப உற்பத்தி என்ற பெயர்ல தமிழ்நாட்டினுடைய நீர் வளங்களை, நில வளங்களை, கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போய் இந்தியா வளர்ச்சாக வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் வடநாட்டுக்காரர்கள் சூழ்ச்சிகரமாக யாரெல்லாம் ஆரியத்துக்கு அடிப்படையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மண்ணையெல்லாம் சிதைப்பதையே தங்களுடைய வாழ்வியல் திட்டமாக வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்படியே இதே போன்ற தமிழ்நாடாக இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது. மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. காஷ்மீர் என்ற தாயகம் நம் கண் முன்னாலே அழிந்து போனது ஞாபகம் வைத்துக் கொள்வது. 2019 காஷ்மீர் என்ற ஒரு தாயகம், காஷ்மீருக்கான வரலாற்று தாயகம் கண் முன்னாலே இருந்தது. அதை 3ஆக உடைத்து காஷ்மீரை சிதைத்து இன்றைக்கு அந்த தாயகத்திலே ஒரு தேசிய விடுதலைக்கான இயக்கம் பெற முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டார். இந்தியாவை கூட்டரசாக்குக, சர்வாதிகார ஆளுநர் பதவியை நீக்குக தலைப்பிலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே போன்ற கருத்தரங்குகளை, பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கோவையிலே இந்த கருத்து நடந்து கோவை பகுதி, கொங்கு பகுதி என்பது சங்க காலம் தொட்டே வணிகத்திலே சிறந்து விளங்கிய ஒரு பகுதி. உலகத்திலேயே பழமையான மலையாக கருதப்படக்கூடிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. இமய மலையை விட பழமையான மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகளை கிடைத்த பாறை ஓவியங்கள் தான் மிக பழமையான பாறை ஓவியங்களாக தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்டது. அதுபோல இங்கே கிடைக்கின்ற கல்வெட்டுகள், இங்கே கிடைக்கக்கூடிய தொல்பொருட்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான இடங்களை பிடித்தது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான மண்ணாக கருதப்படக்கூடிய மண் இந்த கொங்கு மண். கொங்கு மலர் என்று சொல்லக்கூடிய பூ நிறைய பூத்திருப்பதனாலே அதனுடைய பெயராக கொங்கு என்று பொதுவாக அழைக்கிறார். கொங்கு சோழர்கள், கொங்கு பாண்டியர்கள் என்றெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு பெயர் வந்ததென்றால் இந்த பகுதியோடு இணைந்த இந்த பகுதியில பல்வேறு சித்த அரசுகளாக, மண்டலங்களாக எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த நிலைமை என்ன, இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன என்று பார்க்கும் போதெல்லாம் மிக பெரும் வருத்தமும் வேதனையும் தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த மண் கூட இன்றும் ஒரு 5 ஆண்டுகளை 10 ஆண்டுகளை இப்படியே இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்படியே இதே போன்ற தமிழ்நாடாக இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது. மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. காஷ்மீர் என்ற தாயகம் நம் கண் முன்னாலே அழிந்து போனது ஞாபகம் வைத்துக் கொள்வது. 2019 காஷ்மீர் என்ற ஒரு தாயகம், காஷ்மீருக்கான வரலாற்று தாயகம் கண் முன்னாலே இருந்தது. அதை 3ஆக உடைத்து காஷ்மீரை சிதைத்து இன்றைக்கு அந்த தாயகத்திலே ஒரு தேசிய விடுதலைக்கான இயக்கம் பெற முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டார். திரிபுரா என்ற பகுதி திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரலாற்று தாயகம். ஆனால் அந்த திரிபுராவிலே விலைக்கு வந்தோம், வழியில் எங்களுக்கு வாழ வந்தோம் என்று சொல்லி ஆக்கிரமித்தவர்கள் 78 விழுக்காட்டினர் இருக்கிறார்கள். திரிபுராவுடைய மண்ணின் மக்கள் வெறும் 22 விழுக்காடு. 78 விழுக்காடு விலைக்கு வந்தோம் என்று சொன்னவர்கள் தான் இந்தி பேசுபவர்கள், பீகாரி பேசுபவர்கள், வங்க மொழி பேசுபவர்கள் ஆக்கிரமித்து அந்த மண்ணின் மக்கள் வெறும் 22 விழுக்காடு சொல்லிவிட்டார்கள். இனி எந்த காலத்திலும் திரிபுராவை அந்த திரிபுரி மக்கள் மீட்டெடுக்கவே முடியாது. மீதி உள்ள 78 விழுக்காட்டினர் பெருட்டி அடித்தால் மட்டும்தான் அவர்களுடைய மண்ணை காக்க முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் வடநாட்டுக்காரர்கள் சூழ்ச்சிகரமாக யாரெல்லாம் ஆரியத்துக்கு அடிப்படையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மண்ணையெல்லாம் சிதைப்பதையே தங்களுடைய வாழ்வியல் திட்டமாக வைத்திருக்கிறார்கள்.
காஷ்மீர்ல 370 நீக்கிறாங்கன்னா எதற்காக நீக்கிறாங்க? 370 போட்டிருக்காங்க. எதற்காக? அந்த தாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். அவர்கள் அந்த காஷ்மீரில் அந்த 370 எப்படி வாங்குறாங்க? நாங்கள் இந்தியாவோடு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தாயகம் எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்படி ஏதாவது ஒரு சலுகை கொடுத்ததுக்காக நாங்கள் பாதுகாத்து அதுக்குள்ள இருக்க முடியும். 370 இருப்பதனால அந்த ஊர்ல வெளி மாநிலத்தில் போய் குடியேற முடியாது, சொத்து வாங்க முடியாது. ஒரு வெளி மாநிலத்தில் ஏதோ ஒரு காதல் நடக்குது, ஒரு பொண்ணு வந்து வெளி மாநில பையன் கிட்டிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு காஷ்மீர்ல சொத்துரிமை கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய தாயகத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டமாக அந்த 370 இருக்குது. எதற்காக இந்த பிஜேபி திட்டமிட்டு நீக்குகிறார்கள்? 370 நீக்கப்பட்டு இந்தியாவுடைய பிற பகுதி மக்கள், பீகாரிகள், மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர்கள், ராஜஸ்தானை சார்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள்லாம் பிழைக்க வழி இல்லை, எங்களுக்கு சோறு கொடுங்கள், வேலை கொடுங்கள் என்று காஷ்மீரில் குடியேறுங்கள். அப்படி குடியேறிவிட்டால் காஷ்மீருடைய தாயகம் இல்லை, அது ஒரு கலப்பின மண்டலம். தோப்பார் இங்க 10 லட்சம் இந்திக்காரன் இருக்கிறான், 10 லட்சம் பீகாரிகள் இருக்கிறான். காஷ்மீர் மக்களுக்கு இங்கே வாழ்வுரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது, வெளியே செல்லுங்கள் கொடுப்பாங்க. அந்த நோக்கத்திலே தான் 370 பிஜேபி அரசு நீக்குகிறது. அதை கண்டிக்கக்கூடிய அளவில் காங்கிரஸ் இருக்கிறார்கள் கிடையாது. காங்கிரஸ் தான் சொல்றான் 370 நீக்கப்பட்டது சரிதான், அந்த நீக்கப்பட்ட முறைதான் தவறாம். அப்ப இந்த காங்கிரஸ் பிஜேபி போன்ற அயோக்கியர்களை வைத்துக் கொண்டுதான், இந்திய தேசம் என்ற கட்டமைப்பை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்க லட்சக்கணக்கானவர்களை ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. துறைக்கு வந்தவங்க பரிதாபப்படுறது விஷயம் கிடையாது. நம்முடைய ஒரு மனுஷனுக்கு எப்போ உச்சகத்துல கோபம், ஒரு மனிதனுக்கு உச்சகத்துல கோபம் எப்போ வரும்னா அவனுடைய அம்மா திட்டினால வரும். உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சண்டையை பார்த்தா தெரியும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, திட்டிப்பாங்க, எல்லாம் அப்படிங்க. அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னே டப்பு கோபம். அது போல ஏன் தாய் மேலனா, தாய் வந்து நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. தாய்க்கு தான் கரெக்ட் பண்ணிட்டு யாராலும் தேர்ந்தெடுக்க முடியாது. இயல்பாக இயற்கையாக வளர்ந்தது. அது போலதான் தாயை, அவனுடைய தாயை வந்து எப்படி ஒரு எவனா ஒரு திட்டாலோ, ஆக்கிரமிப்பு செய்யறானோ, ஏதோ செய்யறானோ எவ்வளவு பெரிய கோபம் வருவான். அதை விட பல மடங்கு கோபம் நம்முடைய தாயகத்தின் மீது கை வைக்க நினைப்போம். இன்றைக்கு தாயகத்தை கூறுபட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை 3ஆக 4ஆக கொங்கு மண்டலம் தனியா, அந்த தனியா, இது தனியா பிரிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. இதே கொங்கு மண்டலத்தில் அப்படி பார்த்தா கூடலூர். இந்த கூடலூர் என்ன, மலையாளிகள் அதிகமாக வந்தாங்க, கேரளாவில் பகுதி. தனியா இந்த யூனியன் டெரிட்டரியா கொடுக்குறாங்க. கூடலூர் தாலுக்கா இருக்குது, அதை கேட்கலாம். தனியா யூனியன் டெரிட்டரியா கொடுக்கணும் கேட்கலாம். அப்ப எவ்வளவு பெரிய அப்பாயத்தில் இருக்கணும் பாருங்க. கன்னியாகுமரி கேட்கறாங்க, கன்னியாகுமரி தனி யூனியன் டெரிட்டரியா கொடுக்கணும். சென்னையில தெலுங்கர்கள் தனியாக எங்களுக்கு யூனிட் கொடுங்க என்று ஒரு கடவுள் பேரணி போனாங்க. எல்லிசாமி நாயுடு பேரணி போனாங்க, சென்னையிலே போனாங்க. அது போல வட தமிழ்நாடு கேட்கறாங்க, 5 பேர் தென் தமிழ்நாடு கேட்கறாங்க, சில பேர் இங்க கொங்கு நாடு வேணும்னு கேட்கறாங்க. அப்ப என்னன்னா இந்த தாயை கூறுவதற்கு இந்திய அரசு, முன்னாடி அரசு காத்து கொண்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஏதோ நாங்க வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து நம்ம வந்து சூழ்ச்சியா சொல்றோம் அப்படின்லாம் நினைக்கலாம். கண்ணுனால இருக்கு ஆபத்து. எந்த நேரம் வேண்டுமானாலும் நாங்க கூட பிஜேபி சொல்லுவோம், நாங்க வந்து இந்த திட்டத்தான் சொல்லல, உங்க ஊர்ல தான் இது வேணும்னு கேட்கறாங்க, உங்க ஊர்ல தான் வட ஜாதி கேட்கறாங்க, அந்த ஜாதிக்காரன் கேட்கறாங்க. அவங்க அந்த கோரிக்கை பட்டியலை போயிட்டே இருக்கும். ஏன்னா அதனாலதான் ஒவ்வொரு மாதமும் வராங்க. பிஜேபி மோடி வராரு, அமித்ஷா வராருன்னு அந்த மண்ணின் மீது அக்கறையா? எப்படி இந்த மண்ணை நான் சொல்றேன், 200 ஜென்மத்துக்களாக இந்தியாவை வந்து பிரிக்கணும். 200 ஜென்மத்துக்கெல்லாம் என்ன நிர்வாக அலங்கம் சொல்றான். 200 அலகுகளாக உடைஞ்சிட வேண்டும். ஏன்னா மொழி இன தாயகம் என்பது மிகப்பெரிய அபாயமாக அவங்களால கருதப்படுது. மொழி இன தாயகம் ஒரே இதுவா இருப்பாங்க. நமக்கு தான் இன்னைக்கு மணியாவது கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க ஒன்றாக இருந்தோம்னா இன்னைக்கு இருந்தாது. சங்க காலத்துலயே நம்ம இப்படிதான் இருக்கிறோம். இப்போ வந்து கண்ணகி காப்பி சிவபதி காப்பி எடுப்பாங்க, அந்த பொண்ணு வந்து சோழ நாட்டு பெண், அது பாண்டிய நாட்டில் பாதிக்கப்படுகிறது. அந்த பெண்ணுக்காக கோயில் எடுப்பவர் சேர மன்னன் செங்குட்டுவர். சங்ககாலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னுங்க. 10ஆம் நூற்றாண்டிலே நுண் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றும் சொல்றான். அப்படி ஒருங்கிணைந்து தமிழ்நாடு என்று 2000 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்து நிற்பவர்கள் தான். அதன் மீதுதான் கல்லூரிகளை உடைக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா வகையுமே நமக்கு உரிமை பெருக்கம் நடந்து கொண்டிருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வெளியாக வந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு உரிமையும் பறித்து கொண்டிருக்க அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. எந்த உரிமையும் எந்த ஒரு தொழிலும் இருக்காது. தொழில் பண்ணிக்கமா பேசணும் அப்படின்னா 2000 ஆண்டுகளாக இருக்கு. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாலாம் சொல்றாங்களா? என்ன இன்னைக்கு இவங்க கொண்டு வந்ததா? இந்திய ஆட்சியோ திராவிட ஆட்சியோ கொண்டு வந்ததா? அது
1000 ஆண்டுகளுக்கு முன்பே இது உலகத்தினுடைய மேனேஜ்மெண்ட். உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு துணி ஏற்றுமதி செய்த இடம் இந்த இடம். திருப்பூர்ல சர்க்கார் பெரிய பாளையம் ஒரு கோயில். அந்த கோயில போய் பார்த்தோம்னா கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க சுப்பரீஸ்வரர் கோயில்ல கல்வெட்ட திசை 1003 என்ற மனிதக்குழு பருத்தி ஆடுகளை ஆடைகளுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அந்த கோயில சாமி விட்டுட்டு பருத்தி ஆடையும் அந்த மிளகையும் எடுத்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே பருத்தி ஆடை உற்பத்தி செய்த இதே இடம் இன்றைக்கு திருப்பூர்ல உற்பத்தி செய்கிறது. 2000 வருஷத்துக்கு மேல இருக்க அதே வளர்ச்சி தான். இவங்க எதையும் ஒன்று புதுசா இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கு மிக அதிகமாக வணிகத்தை இழந்திருக்கிறோம். வணிகத்துக்கு கொடிகட்டுக்கு பலதான் இருக்கணும். ஆனா வணிகத்தை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இந்த நகை வணிகம் நடக்குதுன்னா முக்கியமான இடம் கோயம்புத்தூர். இதுல இன்னைக்கு இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மாவட்டமாக இதே போன்ற பகுதியாக இருந்ததுன்னா கோலார் தங்கவேல். பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து கொள்ளை காலம் வரைக்கும் 1800 உருவாக்கினார் வெள்ளக்காரர். கொள்ளை காலத்துல கோயம்புத்தூருக்கு ஒரே மாவட்டம். அதுல இருந்து ஒரு பகுதி தான் கோலார். அந்த கோலாருக்குள்ளே தங்கச்சோரம் தங்கம் எடுத்து அந்த தங்கத்தை கொண்டு வந்து தகடூர்ல தகடு ஆக்கி அந்த தகடை கொண்டு வேயப்பட்டுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராச பெருமானுடைய கோயில் பொற்கூரைன்றாங்க. இங்க கொசுமன்றது போனாங்க பொண்ணு. அந்த பொண்ணு இங்கேயே கிடைக்கிறது பொன் கல்வூர் பொங்கல் இருக்குல்ல, இங்க கிடைச்சது பொன் கல்வூர். அந்த அளவிற்கு ஒரு தங்க நகை வணிகத்துல சிறந்து விளங்கி இந்த கோயம்புத்தூர். இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர்ல தங்க நகை வணிகத்துல தமிழர் இருக்கிறார்களா? ஆறு காசு, கல்யாணி இவங்கதான் இருக்காங்க. அடுத்தது மார்வாடி, ஜெயினு, மலையாளி, தெலுங்கர் இவங்க கையில இருக்கு. வணிகத்துல இருந்து மொத்த வணிகத்துல இருந்து நகை வணிகத்துல இருந்து சாதாரண அத்துக்கூலி வேலைகள் இருந்து வடவர் கையிலேயே முன்பிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட தமிழர்கள் தங்களுடைய சொந்த தாயகத்திலேயே எல்லாவற்றையும் வந்து கொடுக்குறோம். ஒண்ணுடாம கொடுக்குறோம். வணிகம் போயிடுச்சு, வேலை வாய்ப்புகள்லாம் போயிடுச்சு. வேளாண்மையே கிடையாது. பக்கத்துல கணவதி பருவத்துனா கணவதி பழைய பேர் என்ன காட்டூர். காட்டூருக்குதான் கணவதி பருவம் ஆகி இருக்கு. காட்டூர்னா அந்த அளவு காடு இருந்த பகுதி. காந்தி பேர் தான் காந்திபுரம்னு சொல்றோம்ல. காந்திபுரம் 1974 தான் பேர் காந்திபுரம் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால என்ன காட்டூர் இந்த பகுதி அவ்வளவு காடா இருக்கு. அந்த அளவுக்கு வணிகம் சிறந்து விளங்கி ஒரு பெரிய வனப்பகுதியெல்லாம் இங்க இருந்தது. எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, இந்தியா வளர்ச்சி வந்து 5ஆண்டு திட்டம் 10ஆண்டு திட்டம் அது போட்டு பெரிய பெரிய தொழிற்சாலையை கொண்டு வந்து இங்க திணிச்சு கிட்டத்தட்ட சுற்றுச்சூழலை நாசமாக்கி 2000 ஆண்டுகளாக ஓடிட்டு அந்த முயல் நகரில் எப்படி ஓடி கிட்டத்தட்ட ஆலைக்கு யாருக்கான உற்பத்தி எங்க நடக்குது? எவ்வளவு சாலை போகுது, கழிவுகள் வருதுன்னா யாருக்கான உற்பத்தி? நம்ம தமிழ்நாட்டுக்கான உற்பத்தியே கிடையாது. ஏதோ ஒரு நாட்டுக்கான உற்பத்தியை அவங்க செய்யலாம். செஞ்சுட்டு இதனுடைய அந்நிய செலாவணியை கொண்டு போயிட்டு இந்தியா சார்ந்திருக்கிறார். அப்ப உற்பத்தி என்ற பெயர்ல தமிழ்நாட்டினுடைய நீர் வளங்களை, நில வளங்களை, கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போய் இந்தியா வளர்ச்சாக வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல இருக்கக்கூடிய கொடுமணல சங்க காலத்துல 2000 ஆண்டுக்கு முன்பு இரும்பு கிடைத்ததாக சொல்றாங்க. தொழிற்சாலை கண்டுபிடித்தாங்க. இன்றைக்கு அதற்காக மின்வட்ட சிவகலை 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உலகத்திலேயே உருக்கிய இனம் தமிழினம் என்று தமிழ்நாடு அரசு சொல்றது. இன்றைக்கு அந்த இரும்பு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசு கூறியே இருக்கிறதா? சேலத்துல இரும்பு கிடைக்கிறது கஞ்சமலை. யார் அந்த இரும்பு சொல்றோம்? இந்திய அரசு சொல்றோம். யார் எடுத்துருக்கா? ஜிண்டால மாறாடி எடுத்துருக்கா? ஏதாவது ஒரு உரிமை, ஏதாவது ஒரு கனிம வளத்திற்கு தமிழ்நாடு தமிழினம் உரிமை கொண்டாட முடியுமா? ஏதாவது ஒரு மனிதத்திலே நாம் தோழத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? முடியாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு அழிவின் விளிம்பிலே இனப்படுகொலைக்கு எந்த இனம் ஒரு இனம் உள்ளாகிட்டால் எப்படி பாதிப்பு செஞ்சிருக்கோமோ அது போல ஒரு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறோம். எனவே எல்லாவற்றிலிருந்து மீள வேண்டும் என்றால் தமிழர்கள் தமிழினம் என்ற தற்சார்பு உரிமையோடு எழ வேண்டும். அதற்காகத்தான் தமிழ் தேசிய தத்துவ ஆயுதத்தை ஏந்தி தமிழ் தேசிய பேரியக்க போராட்ட காலத்திலே முன்னின்று கொண்டிருக்கிறது. ஏதோ கருத்துக்களை வழங்கிவிட்டு புத்தகங்கள் வெளியிட்டு போவதல்ல. தொடர்ந்து கள போராட்டங்களை மணியரசன் இருக்காரு அப்படின்னா 70 வரைக்கும் போராட்டங்கள் நினைக்கிறாரு. இப்பதான் கருத்தம் நாட்டு ஆலைக்கு எதிரான போராட்டம் மணியரசன் அவங்க தலைமையில்தான் நடந்தது. போராட்ட இயக்கமாக நாம் இருக்கிறோம். மிகப்பெரிய போராட்ட காலத்தை தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்துக்கான போராட்ட காலத்தை விரிவாக்க வேண்டும். அதற்கு இந்த பகுதியிலே தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படியான போராட்ட காலம் விரிவடையும் போதுதான் இந்தியாவை கூட்டாக வேண்டும் என்ற முழக்கத்திற்கு வீரியம் கிடைக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கருத்தரங்கத்திலே பங்கேற்ற இந்த தோழர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் சொல்லி வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது.
இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.